அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 6வது அதிகாரத்தில் 15வது வசனம். இது வேறு வேறு வசனத்தில் ராஜாக்கள்லையும் இருக்குது. இதே 6வது அதிகாரம் 4வது வசனத்துலேயும் இருக்குது. ஆனால் கர்த்தர் நமக்கு காண்பித்த வசனம் 15வது வசனம். 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். ஆமென். இங்கே சாலமோன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தகப்பன் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தின ஒரு வார்த்தை. தன் தகப்பனை ஆதாரமாக வைத்து தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்த ஒரு வார்த்தை. தாவீது என்னும் உமது அடியானுக்கு, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். போன வாரம் கூட நான் சொன்னேன், நீங்க இன்னைக்கு படுகிற பிரயாசம்தான் நாளைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீ என்னெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில விதைக்கிறியோ அதெல்லாம் நாட்கள் வரும், உன் பிள்ளைகள் நிச்சயமாய் அதற்குண்டான பலனை அறுப்பார்கள். அல்லேலூயா. தாவீதுக்கு சொன்னதை சாலமோனை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. சாலமோனுக்காக, சாலமோன் சிறு வயதில் இருக்கும் பொழுதே கர்த்தர் தாவீதிடத்தில் சொல்லிட்டார், பேசிட்டார். அல்லேலூயா. அவன் சிறுவனா இருக்கும் பொழுதே கர்த்தர் தாவீதிடத்துல இந்த காரியம்லாம் உன் மகன் செய்யட்டம்பா, உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம்லாம் நான் செய்வேன், அடுத்து உன் மூலமாக உன் நிமித்தம் அங்கங்க அடிக்கடி ராஜாக்கள்ல வரும், நலகமத்தில் வரும், ஏசியால வரும், இப்படி நிறைய இடத்துல வரும், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும். அதுக்கு காரணம் என்னவென்றால் இதுதான். அல்லேலூயா. தாவீது கர்த்தரோடு ஒரு நெருக்கமான ஒரு உறவை வைத்திருந்த ஒரு நல்ல தேவ மனிதன். அவன்தான் தன் இருதயத்தில் நினைத்தான். ஆனா கர்த்தர் இதை விட மிக ஸ்லாக்கியமான ஒரு மகிமையான காரியத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். அதை நான் சொல்றேன். அந்த ஆலயம் உருவேற்பட, அந்த ஆலயம் எப்படி கட்ட வேண்டும், இதை யாருக்கு முதல்ல வெளிப்படுத்தினார்? ஃபர்ஸ்ட் மோசேக்கு ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வெளிப்படுத்தினார். கூடாரம் போடுவாங்க, அந்த வனாந்தரத்தில் பிரயாணப்படும் பொழுது எந்த இடத்துக்கு போகிறாங்களோ மறுபடியும் அதை பேக்கப் பண்ணி கட்டி கொண்டு போவாங்க. ஆசாரிகள் சுமந்து கொண்டு போய் கர்த்தர் எங்க இன்னொரு பாளையத்தில் இறங்குறாங்களோ, எந்த இடத்துல காண்பிக்கிறார்களோ அந்த இடத்துல கூடாரத்தை கொஞ்சம் என்னோட இருங்க, கொஞ்சம் கவனிங்க, இது உங்களை குறித்து வருகிறதான வார்த்தை. அல்லேலூயா. எங்க இறங்குகிறார்களோ அந்த இடத்துல கூடாரத்தை போடுவார்கள். தேவ மகிமை இறங்கும், தேவ வல்லமை இறங்கும். கர்த்தர் அந்த கூடாரத்திலிருந்து பேசுவார். கர்த்தருடைய வல்லமை அந்த கூடாரத்தில் வெளிப்பட்டது. அந்த கூடாரத்தை எப்படி செய்ய வேணும், அது எப்படி இருக்க வேணும், உள்ள எப்படிலாம் பொருள் இருக்க வேண்டும் என்று சொல்லி மோசேக்கு கர்த்தர் அந்த சீனாய் மலையிலே கொடுமுடியில வைத்து அவனுக்கு எல்லாவற்றையும் கற்பித்து கொடுத்து எழுதி கொடுத்து அனுப்பினார். அவன் அதன் பிரகாரம் செய்தான். அது கர்த்தர் நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வீடு எப்படி இருக்க வேணும், தம்முடைய கூடாரம் எப்படி இருக்க வேணும், தம் தங்கி உலாவுகிற இடம், தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற இடம் எப்படி இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இதுல நான் அடுத்து வருவேன், உங்களுக்கு குறித்தும் வருவேன், கொஞ்சம் கவனிங்க. அடுத்து கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம். இதை ஏன் சொல்றேன்னா, ஒரு சிலரை கர்த்தர் விசேஷமாய் தெரிந்து கொண்டு கட்டுறது கட்டலாங்க, யார் வேணாலும் கட்டலாம்,
வச்சுங்க. ஆனா அதற்குண்டான மெயினான பேஸ்மெண்ட், அது எப்படி கட்ட வேண்டும், அது எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்த பனிமுட்டுகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும், உள்ள என்னெல்லாம் நடக்கணும், அது எப்படி எந்த மாடி அந்த அந்த தோற்றத்தில் இருக்க வேண்டும், கம்பீரமான தோற்றம், அதெல்லாம் தாவீதுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதை நான் சொல்றேன் பரமா. ஃபர்ஸ்ட் மோசேக்கு தெரியப்படுத்தினார், முகமுகமாய் அவனோடு பேசி அவனுக்கு தங்க போகும் தம் மகிமையை வெளிப்படுத்தும் இடத்தை அவனுக்கு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லினார். பாருங்க, மோசேக்கு அப்புறமா அந்த ஸ்லாக்கியத்தை வேற யாருக்குமே கொடுக்கல, வேற யாரையும் தகுதியா கர்த்தர் பார்க்கல. அல்லேலூயா. அவனுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. ஆனா மோசேக்கு அப்புறம் கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார் என்றால், யாரை அதுக்கு பாத்திரவானாய் எண்ணி கரத்துல கொடுத்தார் என்றால் இந்த தாவீது மாத்திரம். ஏன் அப்படின்னா, இவன் ஆரம்பத்திலேயே ராஜாவான உடனே சவுல் ராஜாவாகும் பொழுது பெட்டி பெலிஸ்தீர்கள், நான் வசனம் சொல்லல, உங்களுக்கு வேதம் தெரியும், அதனால மேலோட்டமா நான் சொல்லிட்டு இந்த வார செய்திக்குள்ள போகிறேன். சரியான நேரத்தில் நான் முடிச்சிடுறேன், இது முடிவு, அதனால கொஞ்சம் கவனிங்க, என்னோட இருங்க. இது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. உன் சந்ததி, உன் தலைமுறையெல்லாம் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. உன் சந்ததியை கொண்டு கர்த்தர் நிறைய கட்ட போகிறார். ஆமென் சொல்லுங்க. அது ஆலயம். ஆனா வேற என்ன எல்லாமோ தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ, என்னெல்லாம் கர்த்தர் தம் இருதயத்தில் வைத்திருக்கிறாரோ, உன்னை கொண்டு என்ன செய்யணுமோ உன் ஜெனரேஷன்ல செஞ்சிருவாரு. உனக்கு பின்பு ஒரு சந்ததியை குறித்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் சந்ததியின் சந்ததியை கர்த்தர் பயன்படுத்தும்படி இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் விதைக்கப்படுகிறது. இது நாட்கள் வரும், உன் காலம் முடிஞ்சிடும், அடுத்து உன் பிள்ளைகள் காலம் எழும்போம், உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் காலம் எழும்போம், இப்படி பல ஜெனரேஷன்கள் எழும்போம். அதை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் இன்றைக்கு இந்த ஆராதனையில, இந்த வருட கடைசியில கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம காலம் முடிஞ்சிருங்க, இன்னும் எத்தனை வருஷம் தெரியாது. ஆனா உனக்கு பின்பு உன் பிள்ளைங்களுக்குன்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில வச்சுட்டு போகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பணம், பொருள், பதவி சம்பாதிக்கிறதெல்லாம் அது வேறங்க. நான் அதெல்லாம் சொல்ல வரல. சம்பாரிச்சு வைங்க, சொத்து வைங்க, நகை வைங்க, பணம் வைங்க, எல்லாம் வைங்க. அதை விட ரொம்ப மேலான முக்கியமான காரியம் இன்னைக்கு பேரண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை வைத்து விட்டு போங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்னைக்கு அந்த தாவீது வச்சது தாங்க தலைமுறையா கர்த்தர் பேசுறார். அவனுக்கு அப்புறம் 10, 12, 15 ஜெனரேஷன்ல கர்த்தர் பேசுறாரு, என் தாசனாகிய தாவீது நிமித்தம் உனக்கு இறங்குகிறேன், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் உனக்கு நான் மன்னிப்பை கொடுக்கிறேன். எவ்வளவு தவறு செய்யறாங்க, ஆனா ஒரு விளக்கு என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த இஸ்ரவேல் தேசத்துல எரிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம் என்ன? அன்னைக்கு தாவீது செஞ்ச காரியம். அவன் செஞ்ச காரியம் என்னன்னா, சவுல் ராஜாவாக்கினார் கர்த்தர். ராஜாவாக்கின உடனே ஏலியின் நாட்களில பெட்டி பிடிபட்டு போயிடுச்சு. பெலிஸ்தீர் கையில் இருக்கு, பெலிஸ்தீரின் தேசத்துல இருக்கு. அதுக்கப்புறமா அந்த பெலிஸ்தீர் தேசத்துல இருந்து அங்க பெரிய அழிவை கொண்டு வந்த உடனே ஒரு வீட்டில் வைக்கிறாங்க. நான் வசனத்தோடு சொல்லுவேன், டைம் இல்லை, நான் டக்குன்னு சொல்லிட்டு போறேன். அப்போ சவுல் நாட்கள்ல அதை பத்தி கவலையே படலை, கர்த்தரை குறித்து கவலைப்படல. ஆனா இந்த ஒரு மனுஷன் அதிகாரத்துக்கு வந்த உடனே, அல்லேலூயா, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு பல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எப்போ உன் கையில அதிகாரம் வருதோ, உன் கையில வசதி வாய்ப்புகள் வருதோ, 4 காசு உன் கையில பொருள ஆரம்பிக்கிறதோ, அப்பவே நீ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நினைக்காமல் போனா, கர்த்தர் சொல்லுகிறார். உன் சந்ததியின் ஆசீர்வாதத்தை குறித்து இப்ப நான் பேசுறேன்.
அல்லேலூயா. உனக்கு செய்யத்தக்க திராணி இருக்கும் பொழுது, அதிகாரம் இருக்கும் பொழுது, வசதி வாய்ப்புகள் வரும் பொழுது, நீ கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்யலன்னா பாருங்க, சவுல் செய்யல, அவன் ராஜ்யம் பிடுங்கப்பட்டது, அவன் ராஜ்யம் கிழிக்கப்பட்டது. என் கிருபை அவன் கிட்ட இருந்து விலக்கிறேன்ட்டாரு. இவன் கிட்ட மாத்திரம் இவ்வளவு தவறு செஞ்சோம், என் கிருபையை விலக்கவே மாட்டேன்னு சொல்ல காரணத்தை தெரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. இவன் அதிகாரம் வந்த உடனே, ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ஃபர்ஸ்ட் சொன்னது, சவுலின் நாட்களிலே நீங்களும் நானும் தேடாம போயிட்டோம், இப்போ கர்த்தருடைய பெட்டியை நம்முடைய இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அதை அங்கிருந்து கொண்டு வருகிறாங்க. அவன் அங்கே ஒரு கூடாரத்தை போடுகிறான், ஒரு கூடாரத்தை போடுகிறான். அல்லேலூயா. மோசேக்கு அந்த கிருபையை கொடுத்தார். அடுத்து வேற யாருமே இல்லை, இந்த ஒரு மனுஷன் தான். அதுக்கப்புறம் கூடாரம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இவன் அடுத்து மோசேக்கு அப்புறமா ஆசரிப்பு கூடாரத்தை போட்ட ஒரே ராஜா இவன் மட்டும் தான், வேற யாரும் கிடையாது. அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை போட்டு பெட்டியை தன்னுடைய நகரத்துக்கு கொண்டு வந்து, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அந்த மகிமையின் பெட்டியை, கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்து உள்ள வச்சான். என் கூடவே வச்சுக்கணும், என் பட்டணத்துல வச்சுக்கணும், நான் இருக்கிற இடத்துல பக்கமாவே கர்த்தரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் இருந்த சியோன் வாசஸ்தலத்துல, சியோன் கோட்டையில அந்த இடம். அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றையும் விட நான் சியோனை தெரிந்து கொண்டேன், சியோனை ஆசீர்வதிப்பேன், சியோனுக்காக நான் நிற்பேன், சியோனிலே அப்பமும் தண்ணீரும் குறைவுதல். இப்படி நிறைய சியோனை குறித்து நிறைய இடத்துல கர்த்தர் பேசுறாரு. அது அந்த சியோன். அல்லேலூயா. தாவீது இருக்கிற நகரம், தாவீது இருக்கிற பட்டணம், என்னோடவே நான் கர்த்தரை வைத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி அவன் இருக்கிற இடத்திலேயே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை போட்டு பெட்டியை கொண்டு வந்து அதுக்குள்ள வைக்கிறாங்க. அதுக்கு பின்பு அவன் செஞ்ச காரியம், நான் பெரிய வீட்டில் இருக்கிறேன், ஆனா தேவனுடைய பெட்டி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள திரைச்சீலையின் கீழே இருக்கு, உள்ள இருக்கு என்று சொன்ன பொழுது, அங்கதான் இந்த வசனத்தினுடைய ஆதாரத்தை நான் சொல்லுகிறேன். அங்கதான் கர்த்தர் பேசுறார், உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், உன் ராஜசனம் எப்பவுமே உன் சிங்காசனம் இருக்கும், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அதை நான் கொடுப்பேன், உன் சந்ததியில ஒரு விளக்கு எனக்காக எப்பொழுதும் இந்த தேசத்துல எரிந்து கொண்டே இருக்கும், உனக்கு பின்பாக வருகிற அத்தனை சந்ததியும் உன் நிமித்தம் நான் விட்டு கொடுப்பேன், உன் நிமித்தம் உன் முகத்தை பார்த்து நான் விடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான், ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று. அப்ப சொல்றாரு, இல்லை, உன் கற்ப பிறப்பாகிய சாலமோன் கட்டுவாங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர், உம்முடைய வாக்கினால் அன்னைக்கு தாவீதுக்கு சொன்னதை உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கபடி என் கரத்துல நான் செய்யும்படி என்ன வச்சு நிறைவேற்றினீர் என்று இங்க சாலமோன் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சில 2-3 வசனங்களை நான் காண்பித்து விட்டு நான் போகிறேன். தாவீதுக்கு சொன்னதை முதல்ல நான் சாராளை பார்த்தோம், அடுத்து யாரை பார்த்தோம்? சாராளை பார்த்தோம், அடுத்து யாக்கோபை பார்த்தோம். இதனுடைய செய்தி யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் அதை தொடர்ச்சியாக கண்டினியூவாக வந்தீங்கன்னா, திருப்பி உங்களுக்கு புரியல தெரியலன்னா யூடியூப்பில் போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வேல்யூம் செகண்ட் வேல்யூம் வந்திருக்கு, இப்போ தேர்டு. அதாவது அங்கே தாவீதுக்கு சொன்னதை நிறைவேற்றினார். தாவீதுக்கு சொல்லும் பொழுது சாமுவேலுக்கு ஆளை காட்டல, பேரை சொல்லலை, அவன் தகப்பன் தாய்க்கு அவனுடைய கூட பிறந்தவங்களுக்கு சொல்லலை, அவன் இருந்த இடத்துக்கு சொல்லலை, சவுலுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் கர்த்தர் அங்கே சாமுவேலை கொண்டு தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அல்லேலூயா.
என் இருதயத்துக்கு ஏற்றவனை தேடி கண்டுபிடித்து ராஜ்யத்தை அவன் கையில கொடுத்துட்டேன். உன்னை பார்க்கல உத்தமனா இருக்கிறவனுக்கு ராஜ்யம் கொடுத்தாயிற்று என்று கர்த்தர் அங்க சொல்றார். அப்பெல்லாம் தாவீது எங்க என்ன பண்றார் என்ன ஏதுன்னு தெரியாது. 16வது அதிகாரத்துல தான் கர்த்தர் காண்பிக்கிறார். அது கூட சாமுவேலுக்குள்ள தைல குப்பியை கொடுத்து, நான் எனக்காக தெரிந்து கொண்டவனே நீ போய் அபிஷேகம் பண்ணு, இஸ்ரவேல் தேசத்தின் அதிபதியாய் அவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அனுப்புறாரு. அந்த இடத்துல முன்னாடி சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. அதுக்கு பின்பு பாருங்க, அங்கே சொன்னதுபடி ஒரு வசனம் இருக்கு. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதின் இடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்று கர்த்தர் பேசினாருங்க. கர்த்தர் பேசினதான் இன்னைக்கு நிறைவேறுது. அன்னைக்கு சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணிட்டாரு. நீ இஸ்ரவேலுக்கு தலைவனா இருக்கும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் என்று அபிஷேகம் வைக்கப்பட்டது. அங்க தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. பல இடத்துல 14, 15 எல்லாம் கர்த்தர் தாவீதை குறித்து பேசுறாரு. இங்கே தம் வாக்கினால் உரைத்ததை தாவீதுக்கு தம் கரத்தினால் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது வசனம் பாருங்க, நிறைவேறுது. 3வது வசனம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அது இருந்து அதுக்கு முன்னாடியே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். 2:4 வசீங்க. 2வது அதிகாரம் 4வது வசனம். யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஆமென். அப்போ யூதா மனுஷர் யூதா கோத்திரம் மாத்திரம் இவனை ராஜாவாய் தெரிந்தெடுத்து அங்க ராஜாவா அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. அங்க பாருங்க, இப்போ 2வது ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அந்த மனுஷன் மேல வைக்கிறார். 3வது அபிஷேகம் தான் இப்ப நம்ம 5வது அதிகாரத்துல 3வது வசனத்துல வாசிச்சோம். இஸ்ரவேல் தேசம் அனைத்திற்கும் முழுவதுக்கும் அவனை ராஜாவாய் அங்கே மூப்பர்கள் மற்றவர்கள் எல்லாம் அவனிடத்துல சேர்ந்து அவனை அபிஷேகம் பண்ணி இப்போ ராஜாவாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த சாலமோன் இதை சொன்னார் பாருங்க, அங்க வாக்குனால என் தகப்பனுக்கு சொன்னதை கரத்தினாலே இன்றைக்கு நிறைவேற்றினீர். அல்லேலூயா. வாசிங்க. இப்போ 1 நாளாகம புஸ்தகத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம். 22வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 5 வாசிங்க. தாவீது என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரியதாய் இருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சவரித்து வைத்தான். வெறும் சாலமனுக்கு சொன்னார் கட்டுவான்ட்டு, ஆனா அதுக்கு முன்னாடி ஃபுல்லா எல்லாத்தையும் தாவீது ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு போனான். அல்லேலூயா. நான் அதை தான் சொல்றேன், உன் பின் வரும் சந்ததிக்கு இன்னைக்கு நீ எல்லாவற்றையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஆயத்தப்படுத்தி விட்டு போனா தான் சொல்றேன். நான் அதான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் மரணத்துக்கு முன்பாக என் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை வச்சு விட்டு போகணும். ஆண்டவரே, உங்க கிருபையை வைக்கணும், அபிஷேகத்தை வைக்கணும், உங்க வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறத பார்க்கணும். ஆண்டவரே, பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லே, வேற ஒன்றும் நான் கேட்கவே
இல்லவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த யூடியூப்ல கூட ரொம்ப வருஷமா நம்ம செய்தியே போடலை. அதுக்கப்புறம் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டு எவ்வளவோ பேர் கேட்டாங்க, வானா இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம்னா அப்புறம் இப்பதான் கொஞ்சம் 2-3 வருஷமா தான் போடுறோம். ஏன்னா எப்படி ஆகிலும் என் மறைவுக்கு பின்பு என் வார்த்தை பேசும். கர்த்தருடைய வார்த்தை, நான் பேசின வார்த்தை. அல்லேலூயா. பெரிய வார்த்தையை வைத்து விட்டு போகிறோம் என்ற திருப்தி எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. எப்ப தட்டினாலும் அந்த யூடியூப்ல நம்ம வார்த்தை, நம்ம பேசின வார்த்தை, கர்த்தர் கொடுத்த வார்த்தை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்னை கொண்டு பேசின வார்த்தை. அல்லேலூயா. அப்ப அதுக்கு எனக்கு அது ஒரு திருப்தி. பெரிய வார்த்தைகளை நம்ம வச்சுட்டு போறோம், தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அதே தான் சொல்றேன், இன்றைக்கு உன் பிள்ளைங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நீ இருக்கும் பொழுதே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு போகணும். அவன் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தினான். 14வது வசனத்துல, இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவரித்தும் மரங்களையும் கற்களையும் சவரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவரிப்பாய். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்தான். ஆலயம் கட்டப்பட கர்த்தர் சாலமோனை வைத்து கட்டுறது சொல்லிட்டாரு. ஆனா அதுக்குண்டான அத்தனை காரியங்களையும் இந்த ஒரே ஒரு மனுஷன் தன் ராஜ்யத்துல தன் அதிகாரத்துல இருக்கும் பொழுது கர்த்தருக்காக எல்லாவற்றையும் சமதரித்து வைத்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வந்தா நம்மளுக்காக ஓடுறோம். இல்ல, கர்த்தர் எதுக்கு கொடுக்கிறாரு? கர்த்தருடைய ஊழியத்தை கட்டும்படி, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி. ஆமென் சொல்லுங்க. கடைசி நாட்களிலே கர்த்தர் யாருக்காக, எதற்காக வர்றார்? தம்முடைய ஜனங்களுக்காக, ஆலயத்துக்காக, சபைக்காக வருகிறார். அல்லேலூயா. சபை ஆயத்தமாக்கப்பட வேணும். சபை மகிமையா நிக்கணும், கொடுமுடியில. அல்லேலூயா. சபை உயர்த்தப்பட்டதா இருக்கணும். சபையை கட்ட அத்தனை காரியங்களையும் இவன் சவதரித்து வைத்தான். இன்னும் அடுத்து சொல்றேன், கவனிங்க. ஒரு சில வசனம் 1 நாளாகமம் 28வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. 6வது வசனத்தை வாசிங்க. அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே, என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். ஆமென். அவனுடைய நாட்களிலே சமாதானமா, இவன் நாட்களிலே பெரிய யுத்தம் நடந்து கொண்டு இருந்தது. அல்லேலூயா. எல்லாம் யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் அவன் அடக்கி ஆளுகை செய்து அவன் அந்த தேசத்தை பத்திரமாய் நடத்தி கொண்டு போய், அதான் கர்த்தர் சொல்றாரு, நீ அநேக யுத்தம் செய்தபடியால், 3வது வசனம் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீ அநேக யுத்தம் செய்தபடியால், அநேக ரத்தம் வாசிக்கவான ரத்தம் சிந்தினபடியால. அல்லேலூயா. அது என்ன ஆவிக்குரிய அர்த்தம் முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. அநேக யுத்தங்கள் செய்த கர்த்தருக்காக வைராக்கியமா போராடி நீ இன்னைக்கு நிக்கிற, நாளைக்கு உன் பிள்ளைங்க எல்லாம் இவ்வளவு போராட்டம் இருக்காது. கர்த்தர் சமாதானமா, சந்தோஷமா, ஆசீர்வாதமா வைப்பதற்கு இன்னைக்கு நீ போராடிட்ட. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீ கர்த்தருக்காக வைராக்கியமா நின்றுட்ட. நாளைக்கு உன் பிள்ளைங்க எல்லாம் பெரிய ராஜசனத்துல உட்காரும் பொழுது இந்த போராட்டங்கள் இருக்காது. அதான் கர்த்தர் சொல்றாரு, அவன் நாட்களிலே சமாதானம் இருக்கும். அவன் தன் அத்தி மரத்தின் கீழே, திராட்சை மரத்தின் கீழே இருந்து அதன் கனிகளை புசிப்பார்கள். அங்க தங்கம் ஒரு பொருட்டா இல்ல, வெள்ளி ஒரு பொருட்டா இல்ல, செம்பு பித்தளை இரும்பெல்லாம் ஒரு பொருட்டா இல்ல, அதெல்லாம் குஞ்சு கிடக்குது. அல்லேலூயா. காரணம் என்ன? நீ அநேக யுத்தங்களை செய்தபடியால. அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக யுத்தங்கள் செய்தபடியால, ஜபத்துல அநேக யுத்தங்களை நீ செய்தபடியால, ஜபத்துல நீ போராடினபடியால. அல்லேலூயா. ரத்தம் சிந்தினபடியால. அது என்ன அர்த்தம்? அங்க எருமையில போடப்பட்டிருக்கிறது, பட்டயத்தை உருவன
ரத்தம்னா ரத்தம் பார்க்காம தேவனுடைய வார்த்தை தான் ரத்தம் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. ரத்தத்தால் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்தார். வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன? நீ வார்த்தையில அநேக பிரயாசப்பட்டு இன்றைக்கு நீ வார்த்தையை வைத்திருக்கிறாய், வார்த்தையை விதைத்திருக்கிறாய், வார்த்தைக்காக உறுதியாய் நின்னாய், வார்த்தைக்காக உன் சாட்சியை காத்து கொண்டாய். இப்படி வார்த்தையிலே அநேக ரத்தம் சிந்தினபடியால உன் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக யுத்தம் ஜெபத்தில் நீ போராடி 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 அநேக யுத்தம் செய்தபடியாலே அநேக ரத்தம் சிந்தினதுனட்டா தேவனுடைய வார்த்தையாகிய அந்த வார்த்தையை வைத்து நீ அநேக யுத்தம் செய்தபடியாலே அந்த வார்த்தை சிந்தப்பட்டபடியாலே அந்த வார்த்தை ரத்தமாய் சிந்தப்பட்டபடியாலே கர்த்தர் உன் பிள்ளைகளை சமாதானமாய் வைப்பார். உன் பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் கட்டுவார். உன் பிள்ளைகள் மூலமாக செய்ய வேண்டிய கர்த்தர் செய்வார். நீ யுத்த புருஷன், ஆனா உன் பிள்ளைகளோ தேசமெங்கும் சமாதானத்தின் தாபரங்களாய் இருப்பார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ யுத்த வீரன், நீ யுத்த மனுஷன். அநேக ரத்தம் சிந்தினபடியால நீ என் ஆலயத்தை கட்ட வேணாம். உன் பிள்ளைகளின் நாட்களிலே சமாதானம் இருக்கும். தேசமெங்கும் யுத்தம் கிடையாது, எந்த போரும் கிடையாது. ஆனா கர்த்தர் உன் பிள்ளையை கொண்டு கட்டுவார். நீ இன்றைக்கு யுத்தம் செய்கிறபடியால, இன்றைக்கு நீ யுத்த புருஷனாய் நிற்கிறபடியால கர்த்தர் உன் பிள்ளைகளை சமாதான தாவரமாய் கர்த்தர் வைப்பார். உன் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் கட்டுவார். இன்னைக்கு கர்த்தர் உன் சந்ததிகளை குறித்து, உன் சந்தானத்தின் மேல ஆசீர்வாதத்தை ஊற்றுனர், அதை குறித்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் நல்லா இருக்கும், உன் பிள்ளைகளின் எதிர்காலம் வாசமா இருக்கும். உன் பிள்ளைகளை கொண்டு என்ன செய்யணுமோ அதை இப்பொழுதே கர்த்தர் திட்டம் போட்டு வைத்து விட்டார். நீ சவர்வைத்து வைத்ததுலதான் உன் பிள்ளைங்க கட்டுவாங்க. நீ ஆயத்தம் படுத்தினதுலதான் உன் சுதந்திரம் கட்டும். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு மாதிரியை காண்பிப்பார், நாளைக்கு உன் பிள்ளைகள் கட்டும். அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. 28:19 வாசிங்க. அதே அதிகாரத்துல, இந்த மாதிரியின்படி சகல வேளைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவை எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்று. 28 ஃபுல்லா போய் வாசிங்க. 11 பின்பாக மாத்திரம் வாசிங்க. கிருபாசனமும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும். அப்படியே 12 கடைசி வாசிங்க. பொக்கிஷங்கள் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்று அறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும் கொடுத்து, அப்படியே ஆசாரி லேவெல்லாம் வச்சு பனிமுட்டை கொடுத்து, அப்படியே சமூக தப்ப மேச்சம் கொரடு அது இது தூபம் காட்டுகிற தூப பீடம் இத்தனையும் அவங்கிட்ட கொடுத்துட்டாருங்க எழுதி. இதெல்லாம் எப்படி இருக்கணும், எப்படி நடத்தணும். அதேதான் இன்றைக்கு சபையே கர்த்தர் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உன் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு வாக்குனால் உரைத்ததை நாளை உன் பிள்ளைகளின் கரத்தினாலே அதை நிறைவேற்றுவார் தேவ பிள்ளையே. இதுதான் இந்த வசனத்தினுடைய ஆராதம். இன்றைக்கு நீ எப்படி இருக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிற, உன் பிள்ளைகளுக்கு என்ன வைக்க போகிற. இன்றைக்கு நீ யுத்தம் செய்தா நாளைக்கு உன் பிள்ளைகள் இலை பாருவார்கள். இன்றைக்கு நீ கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றால், இன்றைக்கு நீ ஒரு யுத்த புருஷனா இருந்தா மாதிரிகள் காண்பிக்கப்படும். கர்த்தருடைய கரத்தினால் உனக்கு எழுதி கொடுக்கப்படும். என்னெல்லாம் செய்யணுமோ தாவீதுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தார். அதை வச்சுதாங்க அவன் புள்ள கட்டினா, சும்மா கட்டல. அஸ்திபாரம் தாவீது போட்டான். அல்லேலூயா. அஸ்திபாரம் தாவீது போட்டாங்க. அஸ்திபாரத்து மேலதான் இவன் கட்டினான். பேஸ்மெண்ட் இவன். ஆமென் சொல்லுங்க. எல்லாத்தையும் சவதரித்தாங்க. எல்லாத்தையும். என்ன அந்த 29:3 வாசிங்க. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால்
பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சமதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். எல்லாம் என்னங்க, எல்லாம் ரெடி பண்றாங்க. அவன் சவதரித்து ராஜ்யத்துல அங்கங்க ஜெயிச்சு கொண்டு வந்தது மாத்திரமல்ல, தேசத்திலிருந்து எல்லார்கிட்டையும் வாங்கினது மாத்திரமல்ல, இவன் கைட்ட இருக்கிற பொன்னையும் வெள்ளியும் அள்ளி கொடுத்து எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வைக்கிறான். இன்னைக்கு நீ ஆயத்தப்படுத்துவதுதான். அல்லேலூயா. உன் காலம் முடிஞ்ச உடனே உன் பேர் கடைசி சந்ததி, ஆண்டவர் வருகை மட்டும் உன் சந்ததி தாவீதை பேசினது போல கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. 4ஆம் தலைமுறை, 5ஆம் தலைமுறை, 6ஆம் தலைமுறை, 7ஆம் தலைமுறை, இப்படி ஒவ்வொரு தலைமுறையோடு கர்த்தர் பேசுகிறார். காரணம் என்ன? தாவீதை குறித்து அவன் போட்ட விதை, அவன் செஞ்ச காரியம் கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஆலயத்துக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக அவன் போட்ட விதைங்க. அவன் பிள்ளைகளின் பிள்ளைகள், சந்தானத்தின் சந்தானம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவர்கள் அறுக்கிறார்கள். காரணம் என்ன? இன்றைக்கு நீ செய்கிற காரியம், இன்னைக்கு கர்த்தருக்காக நீ என்ன செய்கிறாய்? இன்னைக்கு கர்த்தருக்காக நீ யுத்தத்தில் நின்னா, நாளை உன் பிள்ளைகள் சமாதான தாபரம், தேசத்தில் அற்புதங்களாயும் அடையாளங்களுமாய் இருப்பார்கள் உன் பிள்ளைகள். எல்லாம் இவன் செஞ்சாங்க, எல்லாத்தையும் செஞ்சான். இன்னைக்கு ஆலயத்துக்காக நம்ம என்ன பண்றோம்? ஊழியத்துக்காக என்ன பண்றோம்? கர்த்தருக்காக என்ன பண்றோம்? கர்த்தர் சொல்றாரு, அவனை குறித்து சாட்சி சொல்றாரு, என் நாமத்தினால நீ ஆலயம் கட்டாதப்பா, நீ யுத்த மனுஷனாய் இருந்து அநேக ரத்தத்தை சிந்தினாய். ரத்தம் என்பது தேவனுடைய வார்த்தை, யுத்தம் என்பது ஜெப யுத்தம், கர்த்தருக்கு போராடுவது, கர்த்தருக்கு முன்பாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நீ போராடின போராட்டத்துக்கும் இன்னைக்கு நீ விட்ட கண்ணீருக்கும் பலன் உண்டு, பலன் உண்டு. அது உன் சந்ததிகள் அனுபவிக்கும். அல்லேலூயா. உன் வாழ்க்கை நீ முடிஞ்சு போயிடுவ, உன் புள்ள எழும்போம். அந்த புள்ள வாழ்க்கை முடிஞ்சு போகும், அடுத்து அதனுடைய ஜெனரேஷன் எழும்போம். அது புள்ள ஆண்டவர் வருகை ஒருவேளை தாமதித்தா உன் பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் கர்த்தருக்காக நிற்பார்கள். ஒரு விளக்கு கர்த்தருக்காக எரியும், ஒரு விளக்கு தேசத்துல கர்த்தருக்காக எரியும். ஒரு ராஜ்யம் அப்படியே ராஜ்யம் 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 தொன்று தொட்டு வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்காக பணிவிடை செய்வதில்லை, கர்த்தருக்காக நிற்பதில்லை. நீ இன்னைக்கு மறிச்சிடுவ, நாளைக்கு உன் பிள்ளை கிட்ட பேசுவாரு, அந்த பிள்ளை மறிச்சிடுவான், அடுத்த பிள்ளை எழுதுவான், அவன்கிட்ட பேசுவாரு. இது எப்படி வந்தது தெரியுமா? அன்னைக்கு அங்க போட்ட விதை, தாவீது போட்ட விதை, என் தாவீது நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் கர்த்தர் உன்னை கொண்டு பேசுவார். தேவ பிள்ளைய, இன்னைக்கு நீ கவலைப்படாத. நீ அநேக யுத்தம் செஞ்சிருக்கலாம், அநேக ரத்தம் சிந்தி இருக்கலாம், நீ கவலைப்படாத. நாளைக்கு உன் சிந்தனைகள் எழும்பும், கர்த்தருக்காக எழும்பி நிற்கும். அதுதான் வேணும். பரலோகம் அதை தான் பேசும், உலகம் அதை தான் பேசும், கர்த்தரும் அதை தான் பேசுவாரு. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் வரைக்கும் தாவீதை குறித்து பேச காரணம் என்ன? எத்தனை சந்ததி வந்தது, அத்தனை சந்ததி இடத்திலும் கர்த்தர் தாவீதை குறித்து பேசுகிறார். யார் பேசுறது? கர்த்தர் பேசுறாருங்க, கர்த்தர் பேசுறாருங்க. மனுஷன் பேசுறதல்ல, கர்த்தர் பேசுறாரு. இதுதான் வேணும் நம்மளுக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் வாக்கினால் உரைத்ததை கரத்தினாலே நிறைவேற்றுவார். இது உன்னை குறித்தும் உன் சந்ததியை குறித்தும் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது உன்னோடு முடியறதல்ல, இது உன்னோடு முடியறதல்ல. பல சந்ததிகளை சந்திக்கக்கூடிய வார்த்தை இது, பல சந்ததிகளை சந்திக்கக்கூடிய வார்த்தை.
இன்னைக்கு நீ இன்னும் ஒரு 50 வருஷம் இருக்கலாம், 100 வருஷம் இருக்கலாம். அதுக்கு பின்பு உன் பிள்ளைகள் ஒரு 100 வருஷம் இருக்கும். அந்த காலம் முடிஞ்சு அடுத்து அவனுடைய பிள்ளைகள், அடுத்து அவனுடைய பிள்ளைகள், அடுத்து அவருடைய பிள்ளைகள், அத்தனை சந்ததியோட உன் பேர் பேசப்படும், நீ செஞ்சது பேசப்படும். உன் தகப்பன் யார் தெரியுமா? உன் தாய் யார் தெரியுமா? எனக்காக வைராக்கியமாய் நின்ற குடும்பம், எனக்காக யுத்தம் செய்தவர்கள், என் பட்சமாய் நின்றவர்கள், அவர்கள் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். இதுதாங்க கர்த்தர் வாக்கினால உரைத்ததை தம் கரத்தினாலே நிறைவேற்றுவார். உன் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவார், உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவார். ஒருவேளை எனக்கு இன்னும் ஆகல, எனக்கு குடும்பம் இல்லை, இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் வந்து விட்டது, இன்னைக்கு அது உன் சிரசு மேல இறங்கி விட்டது, எனக்கு பிள்ளை இல்லையே நினைக்கலாம், எனக்கு கல்யாணம் ஆகலையே நினைக்கலாம். இல்ல, தேவ பிள்ளைய வார்த்தை உன் மேல விழுந்துடுச்சு, சால்வே உன் மேல விழுந்துடுச்சு. இது உனக்கு கல்யாணம் ஆனாலும் அதுக்கு பின்பு கர்த்தர் இதை வார்த்தையை நிறைவேற்றுவார். ஒருவேளை பிள்ளைகள் இருந்தா இன்னைக்கு கேள் இஸ்ரவேலே, உனக்கு தீர்க்க தரிசனமாய் புறப்படுகிறது. உன் பிள்ளைகள், உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பார்கள், கர்த்தருக்காக எழும்பி கட்டுவார்கள். இன்னைக்கு நீ வச்சுட்டு போறதை வச்சு அவங்க கட்டுவாங்க. நீ வைக்கிறது தான், நீ வைக்கலன்னா அவங்க ஒன்னும் கட்ட முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. இன்னைக்கு நீ ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வைக்கிறதை சபதரித்து வைத்தான், அத்தனையும் சாலமோன் கட்டி முடித்தான். அல்லேலூயா. அக்கினி இறங்கினது சாலமோன் கட்டின ஆலயத்துல, ஜபங்கள் கேட்கப்பட்டது. தேவ பிள்ளைய கர்த்தர் அப்படியே வாக்கினால் உரைத்ததை நம் கரத்தினாலே உனக்கு, உன் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிறைவேற்றுவார். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்தும். எல்லா துதிகன மகிமை மக்கள்.